ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஃபா க்ளீனிங் ரிவ்யூ அதுதான் பார்க்க போகிறோம். urbanclapலேருந்து நாங்கள் சோஃபா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. முழுக்க நாங்களே வந்துட்டு பே பண்ணி பண்ணுறது தான். ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொன்னால் மேபி இன்னும் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த சோஃபா வந்து என்னோடய வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கினது. கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் சிட்டிங் உட்காரும்போது இருக்கிற கம்ஃபர்ட் செம்மையாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப வந்து டர்ட்டியாக இருந்தது. அதனால் இது கண்டிப்பாக நம்மளால் வீட்டை க்ளீன் பண்ண முடியாது. அதோட வந்து urbanclap ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்ததுனால நாங்கள் அதை புக் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சோஃபாவுக்கு மட்டும் அப்படின்னு புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 450 தான் வந்திருக்கும். நாங்கள் வித் குஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா வந்தது. பட் வெறும் சோஃபா அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க க்ளீன் பண்ண அந்த சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்துட்டு வேக்யூம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதில் இருக்கிற டஸ்ட்டு ஒரு இடம் விடாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா இடத்துலையுமே செம்மையாக டஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நல்லா சோஃபாவை வெட் பண்ணிட்டாங்க. எல்லாம் நல்லா வந்து தண்ணி வச்சு ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சோப் சொல்யூஷன் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணாங்க. நான் கூட ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஏன்னா நான் வந்து மிஷின் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது நிறைய ரிவ்யூஸில். பட் நீங்கள் வந்து வெறும் கையை வச்சு இது பண்ணுறீங்களே அப்படி சொல்லி கேட்டதுக்கு இல்லை, உங்களோட சோஃபாவோட கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால் வந்து இது மிஷின் ப்ரஷ் பண்ணால் வந்து டேமேஜ் ஆகிரும், ஸோ அதனால தான் இது பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா சோஃபா பற்றின நாலேஜுமே நிறையா இருக்குது. நான் அதனால தான் வந்து இதை ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் விசிபிளாக தெரிஞ்சது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டோட கலரை பாருங்கள். அந்த பக்கெட்டோட கலர் வந்து எவ்வளோ வந்து பிளாக்காக இருக்குன்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து டஸ்ட் இருந்தது அதில். அந்த ஆப்ஷன் முடிச்சுட்டு அந்த
ஃபுல்லாக வந்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் செகண்டாக ஒரு தடவை வந்து மறுபடியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. ஒருவேளை நாங்கள் வந்துட்டு இங்கெல்லாம் இருக்குண்ணா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதையும் வந்து மறுபடியும் அவங்க க்ளீன் பண்ணாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பேஷண்ட்டாக பண்ணாங்க. ரொம்ப அவசரமாக எதுவுமே பண்ணல. ரொம்ப பேஷண்ட்டாக ஃபுல்லாக வந்துட்டு ஒரு இடம் விடாமல் ரொம்ப பொறுமையாக எல்லா இடத்துலையுமே வந்து க்ளீன் பண்ணாங்க. நீங்கள் சொன்னாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இன்னும் இந்த இடத்துல இன்னொரு தடவை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா கூட தே ஆர் அக்செப்டிங். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோப் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேக்யூம் பண்ணி எடுத்தாங்க. எல்லா வாட்டர் அண்ட் தென் அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு டஸ்ட் இருந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா. நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு 8 hours ஆச்சும் மினிமம் வந்து காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்கிட்ட வந்து காப்பாற்றுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் போய் உடனே உட்காருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. பட் ஒரு 8 hours கழிச்சு நல்லா வெட்டாக இருந்தது. எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. என்னால் வந்து அது வீடியோவில் காட்ட முடியல. ஏன் அப்படின்னா இந்த சோஃபாவோட கலரே அப்படி தான். ஸோ நான் வந்து ஆஃப்டர் பிக்சர் போட்டிருந்தா கூட உங்களால் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்க முடியாது. பட் நாங்கள் சோஃபா வந்து நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன், ரொம்ப வந்து க்ளீனாக இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு 5 ஸ்டாரே கொடுப்பேன் அர்பன் க்ளீனிங்க்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வீடியோ எடுத்தது கூட அவங்க பார்க்கல. அந்த மாதிரி தான் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஒர்க்கில் சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு ரொம்ப பழைய சோஃபாவாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து urbanclap வந்து ட்ரை பண்ணலாம். வீட்டில் நம்ம என்ன தான் ஹோம் ரெமெடி பண்ணாலும் இந்த அளவுக்கு டூல்ஸ் வச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. A to Z செம்மையாக க்ளீன் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்துட்டு தேவையில்லாமல் அதுவும் இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கிறவங்களாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து urbanclap யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் வந்து ஜஸ்ட் இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகெயின். அண்ட் தென் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.